ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேட்டர் எவ்ரிவேர் அப்படின்ற ஒரு வேர்ப் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது விசிட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட டாபிக்குக்கு போகலாம். ஸோ பர்ப் சூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ப் சூட்டில் கொலாபரேட்டர் எவ்ரிவேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க பி ஆப் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு. ஸோ கொலாபரேட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பர்ப் சூட்டில் இருக்கிற கொலாபரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து பிளைண்ட் ரிலேட்டட் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப், பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், பிளைண்ட் எக்ஸ்எக்ஸி அந்த மாதிரி வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க தான் இந்த கொலாபரேட்டர் பர்ப் கொலாபரேட்டர் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மேனுவலா நம்ம இந்த கொலாபரேட்டர் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷன் இல்ல இன்புட்ஸுக்கு போய் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யுஆர்எல் பாராமீட்டர் இருக்குன்னா, கொலாபரேட்டர் லிங்க்க காப்பி பண்ணி நமக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹெச்டிடிபி இன்டராக்ஷன் நடக்குதா? அப்படின்னு பார்ப்போம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். நம்ம எஸ்எஸ்ஆர்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த மாரி நீங்க மேனுவலா ஒவ்வொன்னுமே போய் பார்க்கணும். அப்படி இல்லையா, நீங்க ஆக்டிவ் ஸ்கேன் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கொலாபரேட்டர் லிங்க் எடுத்து அதுவுமே வந்து செக் பண்ணும். பட் அத கம்பேர் பண்ணும்போது கொலாபரேட்டர் எவ்ரிவேர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஈவன் நீங்க மேனுவல் டெஸ்டிங் பண்ணாலுமே, இந்த கொலாபரேட்டர் எவ்ரிவேர் மூலியமா உங்களால அ பிளைண்ட் ரிலேட்டட் வல்னரபிலிட்டீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கொலாபரேட்டர் வந்து நீங்க இன்டர்நெட் கண்டிப்பா இதுக்கு தேவைப்படும். கொலாபரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ண. பிகாஸ் அது வந்து ஒரு பப்ளிக் ஐபி ஒரு சர்வர் மாரி தான் ஆக்ட் ஆகும். பப்ளிக் ஐபிஸ் யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க ஒரு ஓன் சர்வர் நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு ஹிட் வருதா இல்லையான்னு பார்க்கறீங்கன்னா, தனியா நீங்க சர்வர் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொலாபரேட்டர் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பப்ளிக் ஐபி எடுத்துட்டு நீங்க குடுக்குற யூஆர்எல்லேருந்து உங்களுக்கு பிங் பேக் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும். அதுதான் வந்து கொலாபரேட்டரோட மெயின் ஆ மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி கொலாபரேட்டர் எவ்ரிவேருமே அப்படிதான் ஒர்க் ஆகும். பட் இதுல என்ன ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னா, நீங்க மேனுவலா ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு அ தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரௌஸ் பண்ணும்போதே இங்க போட்டிருப்பாங்க பாருங்க. நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்ட நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா, இருக்கிற எல்லா ரெக்வெஸ்ட் ஹெடர்ஸ்லயுமே வந்து இந்த கொலாபரேட்டர் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகும். அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா உங்களுக்கு இஷ்யூஸ் டேப்ஸ்ல வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த மாரி இன்ஸ்டால்ட்ல போய் அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நான் இத எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எனேபிள் ஆயிடுச்சு இப்போ. லோட் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் நான் இப்ப லோட் பண்றேன். இப்போ நான் இத டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, போர்ட்ஸ்பீகர் லேப்ஸ்ல உள்ள ஒரு அ லேப் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? பிளைண்ட் எஸ்எஸ்ஆர் வித் ஷெல் ஷாக் அட்டாக் அப்படின்னு. ஓகேங்களா? நான் இந்த லேப் டிஸ்கிரிப்ஷனை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த கொலாபரேட்டர் எவ்ரிவேர் ஒர்க் ஆகுதா? அதுலேருந்து நமக்கு ஏதாவது பிங் பேக் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோனே அதோட யூஆர்எல் எடுத்து டார்கெட் ஸ்கோப்ல போட்டுருங்க. அதுதான் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. பர்ப்ல டார்கெட்ல இருக்க ஸ்கோப் செட்டிங்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே போனீங்கன்னா, ஓகேவா? ஆட் ஆயிருக்கும். இப்போ நீங்க ப்ராக்ஸி இதில ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராக்ஸி ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இன்டர்செப்ட்லாம் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நான் ப்ரௌஸ் தான் பண்ண போறேன். இந்த அப்ளிகேஷன்ல வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இருக்காது. நீங்க ஜஸ்ட் போயிட்டு ப்ராடக்ட்ட வியூ தான் பண்ண முடியும். ஓகேவா? நான் இந்த மாரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரிட்டர்ன் குடுத்துட்டு, ஸோ இதில நெறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நான் இதுவரைக்கும் 3 ப்ராடக்ட் வியூ பண்ணேன். இப்ப நான் பர்ப்ல போய் பார்க்குறேன். எனக்கு ஏதாவது ஹிட் வந்திருக்கான்னு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஹிட் வந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. கொலாபரேட்டர் பிங் பேக்ன்னு காமிக்குதா? ஸோ இது வந்து எங்கேருந்து ஜெனரேட் ஆயிருக்குன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன்லேருந்து தான் வந்து பிங் பேக் வந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ இது எப்பயுமே நீங்க பர்ப்ல இஷ்யூஸ்ன்னு வருதுன்னா, அது சிவியாரிட்டி மீடியம், கான்ஃபிடன்ஸ் வந்து சர்டன் அப்படின்னு வந்ததுன்னா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நீங்க வந்து மேனுவலா செக் பண்ணணும். அந்த மாரி இங்க உங்களுக்கு ரெட்ல வந்து சர்டன், ஹை அப்படின்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ நீங்க எப்பயுமே அது சர்டனா இருந்தாலும் சரி, ஃபேர்ன்னு இருந்தாலும் சரி, இல்ல பிரிம்ன்னு இருந்தாலும் சரி, நீங்க மேனுவலா நீங்க செக் பண்ணி தான் அத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு 2 ஹிட் வந்து வந்திருக்கு. ஒண்ணு வந்து நான் இது எல்லாமே ஒரே பேஜஸ் தான். ப்ராடக்ட்ன்ற பேஜஸ்ல தான் வந்திருக்கு. இப்ப நம்ம விசிட் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து ஸ்லாஷ் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் தான் வருது. ஓகேவா? இதுல எனக்கு ரெஃபரர் ஹெட்டரும், யூசர் ஏஜென்ட்டும் வந்து வல்னரபிள் அப்படின்னு காமிக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே இந்த ரெக்வெஸ்ட் எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இந்த ரெக்வெஸ்ட்ட நான் வந்து ரிப்பீட்டருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? ரிப்பீட்டருக்கு அனுப்பிச்சுட்டு இந்த நான் நான் சொன்னேன்ல, இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா வந்து அம் என்ன பண்ணும் கொலாபரேட்டர் எவ்ரிவேர் வந்து, நீங்க அனுப்புற எல்லா லிங்க்லயுமே வந்து இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னானா, அதே மாரி இங்க பார்த்திருப்பீங்க. அது மாரி இங்கேயுமே பாருங்க. கன்டென்ட்ல போய் பார்த்தீங்கன்னாவும் தெரியும். அ உங்களோட எல்லா பாராமீட்டர்லயுமே வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆயிருக்கும். இந்த ரிப்பீட்டர்லயும் காமிக்கிறேன் பாருங்க தெளிவா. ஓகேவா? நமக்கு இப்போ இந்த பாராமீட்டர்லாம் தேவையில்ல. இதெல்லாம் நம்ம தூக்கி விட்டுருங்க. ரெக்வெஸ்ட் ஹெடர்ஸ்லாம். இத தூக்கிட்டு இப்போ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஃபர் ஹெடர்லயும் பாஸ் ஆயிருக்கு. பிளஸ் வந்து யூசர் ஏஜென்ட்லயுமே வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குதா? இப்போ இத மறுபடியும் நான் வெரிஃபை பண்ணணும்னா, கொலாபரேட்டர் வந்து வெப் கொலாபரேட்டர ஆன் பண்ணிக்கோங்க. காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு குடுத்துட்டு, இதுல வந்து நீங்க ஜஸ்ட் இந்த யூஆர்எல்ல மட்டும் மாத்திக்கோங்க. இதுக்கு பதிலா கொலாபரேட்டர் ஓட யூஆர்எல்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஜஸ்ட் சென்ட் குடுங்க. இத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஓகேன்னு இங்க வருது. எல்லா அப்ளிகேஷன்லயும் 200 ஓகேன்னு அ வரும்னு அவசியம் கிடையாது. ஸோ 200 ஓகேன்னு வருது. இப்போ இது குடுத்தீங்கன்னாவே தெரியும். புல் நௌன்னு குடுத்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா புல் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க புல் நவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு வரும். ஓகேவா? இதுல வந்து எனக்கு 2 ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ஒண்ணு வந்து டிஎன்எஸ் இன்டராக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஒரு நார்மல் என்எஸ் லுக்கப் நம்ம பண்ணுவோம்ல, டிஎன்எஸ் லுக்கப் அந்த மாரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. எந்த ஐபிலேருந்து வருது அப்படின்னு இருக்கும். ஹெச்டிடிபிலேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து இன்டராக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெஃபரர் ஹெடர். இதுதான் நம்மளோட இப்போ நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அவங்க யூஆர்எல் மட்டும் குடுத்துருவாங்க. பட் இதுலருந்து தான் வந்தது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இங்க வந்து ஸ்லாஷ் ரெஃப் இல்ல ஸ்லாஷ் டெஸ்ட் எது வேணாலும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? இந்த இதுலருந்து தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாரி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த ஐபிலருந்து தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. இந்த டைம் ஸ்டாம்ப்ல வந்ததுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கன்ஃபர்மேஷன். இதுல வந்து பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் இருக்கா? இல்லையா? அப்படின்னு. ஸோ இப்படி தான் வந்து கொலாபரேட்டர் எவ்ரிவேர் மூலியமா நம்ம ஆ இதுல பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் இருக்கா? இல்லையான்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம லேபுக்கு போலாம். ஷெல் ஷாக் அட்டாக் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பர்ட் லெவல் அம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைட் வந்து ஒரு அனலிஸ்டிக் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுது. அதுதான் வந்து யூஆர்எல்ல ஃபீச் பண்ணி ரெஃபரேட்டர் மூலியமா வந்து ப்ராடக்ட் பேஜ் வந்து லோட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து இந்த லேப நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா, பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அகெயின்ஸ்ட் அ இன்டர்னல் சர்வர் இன் இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் போர்ட் 8080 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மாரி இந்த பிளைண்ட் அட்டாக்ல நீங்க வந்து ஷெல் ஷாக் பேலோட யூஸ் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் த இன்டர்னல் சர்வர் டூ எக்ஸ்ஃபில்ட்ரேட் த நேம் ஆஃப் த ஓஎஸ் யூசர். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து ஷெல் ஷாக் அட்டாக் பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனோட யூசர் நேம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெல் ஷாக் அட்டாக் அப்டின்னா என்ன? அப்டின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி ஒரு அம் ஹெச்டிபி யூசரா இருக்கீங்க அப்டின்னா, ஷெல் ஷாக் அப்டின்னு ஹெச்டிபின்னு போடுங்க. அப்பதான் வரும். அ ஓகே. இந்த ஆத்தர் சூப்பரா போட்டிருப்பாரு. ஸோ HTBல ஹேக் த பாக்ஸ்ல வந்து ஷாக்கர்ன்னு ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். 2017, 18ல வந்து அது ரிட்டயர் ஆயிடுச்சு. ஸோ 17ல வந்த பாக்ஸ் இது. நான் OSCP ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ் ஆன பாக்ஸ். ஒரு பேசிக் ஈஸி லெவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஷெல் ஷாக் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே கீழ வந்தீங்கன்னா, இதுல தெளிவா போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷெல் ஷாக்குங்கிறது இது ஒரு பேஷ் ஸ்டோர் அ அதோட சிவிஇ வந்து குடுத்துருப்பாங்க. 2014ல கண்டுபிடிச்ச ஒரு வல்னரபிலிட்டி அப்படின்னு. ஸோ இது எதுல ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா, பேஷ்ல தான் கண்டுபிடிச்சாங்க 2014ல. ஸோ இது என்ன பண்ணும்னா, பேஷ் சின்டாக்ஸ யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா நம்மளால ஒரு என்வைரன்மென்ட் வேரியபிள வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணதே. ஸோ இதனால இத பயன்படுத்திக்கிட்டு யூசர் இன்புட்ஸ் வந்து யாராவது குடுத்தாங்க அப்படின்னா, ஒரு சிஜிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் மாதிரியான இல்ல சிஜிஐ பேஸ்ட் வெப் சர்வர்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, யூசர் ஏஜென்ட் ஸ்ட்ரிங் வந்து எப்பயுமே
லைக் நமக்கு வந்து யூசர் ஏஜென்ட்ல வந்து என்விரான்மென்ட் வேரியபிள நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ, அதனால என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த யூசர் ஏஜென்ட் ஸ்ட்ரிங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து அட்டாக்கர் கண்ட்ரோல்டா இருந்துச்சு. அதனால நம்மளால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் சின்டாக்ஸ் மாரி அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல ஷாக்கர்ல என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். இதுல இந்த பாக்ஸ்ல ஒரு டூல் ஃபெரக்ட் பஸ்டர் இப்போ கோ பஸ்டர், டர் பஸ்டர் மாரி ஃபெரக்ட் பஸ்டர்ங்கிறது ஒரு டூல். இத யூஸ் பண்ணி டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு சிஜிஐபின்ற ஒரு பாத் கிடைக்குது. அத மறுபடியும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது யூசர் டாட் எஸ்ஹெச்ன்னு ஒரு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா, இத பத்தி சொல்லுவாங்க. இது எப்படி மேனுவலா கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆம், என்மேப் வச்சுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்ப் சூட்ல ரிப்பீட்டர்ல போட்டு இந்த பேலோட் யூஸ் பண்ணி பேஷ் கமாண்ட் ஏதாவது ரன் ஆகுதா? லைக் இதுல பேஷ் கமாண்ட் எக்கோன்னு போட்டு யூசர் பின் ஐடி அந்த யூசரோட பேர் என்ன அப்படின்னு எக்கோ பண்ணியிருக்காங்க. இதுல ஷெல்லி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல இவங்க என்மேப்புமே பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ என்மேப்ல ஹைஃபன் ஹைஃபன் ஸ்கிரிப்ட் ஹெச்டிடிபி ஷெல் ஷாக் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா யூஆர்ஐ பாத் கொடுக்கணும். அப்புறம் டார்கெட் ஐபி கொடுக்கணும். இத குடுத்தீங்கன்னாவே, இது வல்னரபிளா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது 2 முறையில வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதேமாரி இந்த மிஷின்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரிவர்ஸ் ஷெல் எடுத்திருப்பாங்க. இப்போ பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஷெல் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து யூசுவலா எல்லா ஹேக் த பாக்ஸ் மிஷின்ல நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷெல் ஷாக்க பத்தினது. ஆ இன்னுமே நீங்க டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த லேப் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும். யூசர் ஏஜென்ட் தான் வந்து எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஷெல் ஷாக் அட்டாக்குக்கு. அதேமாரி ரெஃபரர் ஹெட்டர்ல வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க அவங்க ஆல்ரெடி குடுத்துருக்க இன்டர்னல் ஐபி ரேஞ்சுன்னு குடுத்துருக்காங்கல்ல, அத நீங்க பயன்படுத்தணும். இதுல போயிட்டு இந்த ஐபி ரேஞ்ச் கோலன் 8080 ஓகேவா? இதுல நான் வந்து ஜஸ்ட் 1ன்னு குடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இத நம்ம எதுவும் மாத்த வேணாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் என்னோட யூசர் ஏஜென்ட்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு என்எஸ் லுக்கப் பண்ணணும். என்எஸ் லுக்கப் பண்ணி அதுல இருக்க யூசர் நேம் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, ஆ இந்த மாதிரியான ஒரு பேலோட் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலா என்எஸ் லுக்கப்க்கு வந்து என்ன பண்ணணும், என்எஸ் லுக்கப் எது உள்ளார இருக்கும்னா, யூசர் பின் யூசர் பின்ற ஒரு இதுல இருக்கும். ஸோ பேஷ் வந்து எப்பயுமே எந்த இதுல ரன் ஆகும்னா, லினக்ஸ், யுனிக்ஸ் இந்த சிஸ்டம்ஸ்ல மட்டும் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பேலோட் போட்டுட்டு யூசர் பின் என்எஸ் லுக்கப் நான் ரன் பண்ண போறேன். என்எஸ் லுக்கப்ல வந்து நான் ஹூ ஆம் ஐனா அந்த யூசர் நேம நான் வந்து எடுக்கணும். அதுக்கு இதுல வந்து டைரக்ட்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க டைரக்ட்டா கொலாபரேட்டரோட யுஆர்எல் எடுத்து இதில போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். கிளியர் இன்டராக்ஷன் ஹிஸ்டரி. இப்போ நான் எப்பயுமே நீங்க இங்க காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த பழைய யுஆர்எல்ஸ் நீங்க பேலோடா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இத நீங்க எப்பயுமே கிளியர் பண்ணிட்டு, எப்பயுமே ஒவ்வொரு தாட்டியும் நீங்க காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு குடுக்கும்போது, புது புது பேலோட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேலோட். ஸோ நான் வந்து ஒரு என்எஸ் லுக்கப் பண்ண போறேன். அதில ஹூ ஆம் ஐ அந்த யூசர் அம் இந்த கொலாபரேட்டரோட லிங்க் வந்து குடுத்துக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. டைரக்ட்டா கொலாபரேட்டர்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இதுல வந்து எக்ஸ்ன்னு தானே இங்க குடுத்தாங்க. இதுல நம்ம எந்த ஐபி ரேஞ்ச் இன்டர்னல் சர்வர்ன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ட்ரூடர் வச்சு ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணி இந்த பர்ட்டிகுலர் ஐபி அ எந்த ஐபி ரேஞ்சுன்னு கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம நம்பர்ஸ் மூலியமா அம் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். இதுல 0 டூ 100ன்னு குடுத்துக்கோங்க. நீங்க 0 டூ 255 கூட குடுக்கலாம். டோட்டல் ஐபி ரேஞ்ச் கூட. ஸோ நான் 0 டூ 100 மட்டும் குடுக்குறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் அட்டாக்ன்னு குடுங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் படி, அம் நீங்க ஒரு பிளைண்ட் எஸ்எஸ்ஆர் பண்ணணும். இன்டர்னல் சர்வருக்கு அகைன்ஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு இன்டர்னல் சர்வரோட ஐபி நமக்கு தெளிவா தெரியாது. அதனால தான் நம்ம இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோனே உங்களுக்கு எந்த ஐபி ரேஞ்சுன்னு உங்களுக்கு இங்க தெரியவே தெரியாது. எந்த ஐபிலேருந்து வந்துச்சு, எது கரெக்ட்டான லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம ஒரு பிரெடிக்ட் பண்றதுக்கு தான் ஸ்னைப்பர் அட்டாக் பண்ணியிருக்கோம். பட் நீங்க இப்போ அப்படியே போயிட்டு கொலாபரேட்டர செக் பண்ணீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா தானே குடுத்தேன். ஓகே. ஐபி ரேஞ்ச் 192.168.0 டாட் டைம் ஆகலாம். நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு. இல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? நோ. 0.x8080 பேலோடு இங்க கரெக்ட்டா குடுத்துருக்கேனா? இங்க ஏதோ இதா வர மாரி இருக்கு. ஓகே.
ஓகே. இங்க ஏதோ ஸ்பேஸ் விழுந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வரைங்க அத ஸ்ட்ரெய்ட் லைனா வச்சுர்றேன். ஓகே. கரெக்ட்டா தான் இருக்கிற மாரி இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. 192, 168, 0.1. ஓகே. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ இதுக்கு பதிலா இந்த பேலோடு குடுத்துருங்க. மறுபடியும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த லாஸ்ட் டிஜிட்ட வந்து இன்ட்ரூடர்ல போடுங்க. 1ன்னு போயிடுச்சு. இப்போ இதுல நம்பர்ஸ் வந்து குடுக்கணும். 0 டூ 255ன்னு குடுப்போம். ஓகேவா? 1 ஸ்டெப் தான். ஸ்டார்ட் அட்டாக்ன்னு குடுத்து பார்ப்போம். எதுவுமே உங்களுக்கு லென்த் எல்லாம் வந்து எல்லாமே சேமா தான் வரும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இதுல. கொலாபரேட்டர் போங்க. ஓகே. இப்போ கொலாபரேட்டர்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மேபி நான் 100க்குள்ளார யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரலையா என்னன்னு தெரியல. ஓகே. ஏதோ பர்ப் சூட்ல இஷ்யூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன் இது ஒர்க் ஆகல? ஓகே. நான் இந்த ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். மேபி இது ஒரு ஆ டூல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் இத சேவ் பண்ணிக்கிறேன். டெம்பரவரி ப்ராஜெக்ட்டா சேவ் பண்ணிடுறேன். எப்பயுமே நீங்க ஒரு டெஸ்டிங் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ட சேவ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்றது நல்லது. இல்லன்னா மறுபடியும் நீங்க இந்த மாரி கிராஷ் ஆச்சுன்னா, மறுபடியும் நீங்க சேவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப நான் மறுபடியும் பர்ப் ஓப்பன் பண்றேன். அந்த சேவ் பண்ண ஸ்டேட்ட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த டிஎன்எஸ்ல ஏதாவது நமக்கு யூசர் நேம் கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். மோஸ்ட்லி நமக்கு கிடைச்சிருக்கும். பிகாஸ் நமக்கு டிஎன்எஸ் லுக்கப் நடந்திருக்கு. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. சேவ் பண்ண ஸ்டேட்ட வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதில சேவ் பண்ண ஸ்டேட்டஸ வந்து எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, ஓப்பன் எக்ஸிஸ்டிங்ன்னு இருக்கா? இதில போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓ சாரி. இதில போயிட்டு டெம்பரரி ப்ராஜெக்ட். நான் வந்து சும்மா நேம் டெம்பரவரின்னு குடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே. இப்ப நான் வந்து அந்த கொலாபரேட்டர்ல போய் பார்க்குறேன். ஓகே. இப்ப இந்த இது முன்னாடி டிஸப்பியர் ஆயிருந்துச்சு. அதனால தான் நம்மளால பார்க்க முடியல. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த யூசர் நேம் வந்துடுச்சு. இதான் அந்த யூசர் நேம். இது வந்து கொலாபரேட்டரோட யுஆர்எல் லிங்க். அது இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? நான் குடுத்து பார்க்குறேன் அந்த யூசர் நேம் எடுத்துக்குதான்னு அப்ளிகேஷன். உள்ள போயிட்டு சப்மிட் சொல்யூஷன்னு போடுங்க. ஓகே. யாஹ்! நம்ம லேப் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இத வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி வந்து கொலாபரேட்டர் எவ்ரிவேர் யூஸ் பண்றது, அது மூலியமா பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் மூலியமா எப்படி ஷெல் ஷாக் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய் கைஸ்.